ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, நாங்கள் மதுரைக்கு தான் வந்திருக்கோம். மதுரையில் வந்து என் தம்பிக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு. தம்பி ஒய்ஃபுக்கு மருமகளை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். சென்னையில் இருந்துட்டு மதுரையை பார்க்கட்டியுமே ஒரே ஜாலி தான். அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்துட்டு சரவணா ஸ்டோர் போகாமல் இருக்கலாமா, சரவணா ஸ்டோர் போனோம். மேஜிக் ஐஸ்கிரீம் பாப்பா வாங்கணும்னு சொல்லிட்டேன். என்னன்னே தெரில, எப்போ பாரு இந்த சரவணா ஸ்டோர் போனாலே இந்த மேஜிக் ஐஸ்கிரீமுக்காகவே வாங்குவாளா என்னன்னு தெரில. அவரும் நல்லா மேஜிக் சூப்பராக வேறு லெவலில் பண்ணார். ஜாலியாக என்ஜாய் பண்ணால் அவங்க எப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்களும் பார்த்துக்கோம். கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சதுனால வாய்ஸ் அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் பண்ணுறாருன்னு சொல்லி நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். மேஜிக்கு சூப்பராக பண்ணார். கடைசியில் வாயில் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு விட்டார். தம்பியும் பார்த்துக்கிட்டே இருந்தான். தம்பிக்கு லைட்டாக மூக்கில் தடவி விட்டார். பக்கத்தில் அவனும் மேஜிக் ஐஸ்கிரீம் வாங்குவான்னு சொல்லி தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவன் பக்கத்தில் போக மாட்டேன்ட்டான் பயந்துக்கிட்டு. சரி அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் பார்த்தா கிளைமேட் சேஞ்சாக இருக்குது, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டாச்சு. பாப்பாவுக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறம் நானும் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு லெவலில் மேஜிக் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஐஸ்கிரீம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்படினாலும் இந்த ஐஸ்கிரீம் பிடிச்சே ஆகணும்னு சொல்லி நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஐஸ்கிரீமை பிடிக்கவே பார்க்குறேன்னு சொல்லி மூக்கிலெல்லாம் தடவி விட்டார் அவர். ஆனால் சூப்பராக வேறு லெவலில் மேஜிக் பண்ணார். பாராட்டணும் அவரை. அந்த மேஜிக் எப்படி தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் கைக்குள்ளேயே வச்சு வச்சு எடுத்தார். நம்ம கையில் தானே இருக்குது, ஒரு ஐஸ்கிரீம் தான் இருக்குது, ஆனால் இத்தனை ஐஸ்கிரீம் எப்படி மாற்றுறாருன்னு சொல்லி நானும் பார்த்து எனக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி எப்படியோ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பார்த்து கடைசியில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமும் கொடுத்தாரு. இன்னொருத்தவர் வந்தார், ஆனால் இவர் அளவுக்கு வந்து மேஜிக் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு மெஹந்தி போட்டாங்க. ஃபங்க்ஷன் வேறு இருந்துச்சு. சரி ஓசியில் கொடுத்தா பின்னாயிலே குடிச்சிடும், நம்ம மெஹந்தி போட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைக்கு போட்டு இவ்வளோ தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சதுக்கு இவ்வளோ தான் போட முடியும் மேம், நீங்கள் பண்ண பர்ச்சேஸ்க்கு அப்படி மெஹந்தி தான் போட முடியுன்ட்டாங்க. சரி பாப்பா குழந்தை தானே அவளுக்கு போட்டுருங்கட்டே அந்த பொண்ணுக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு ஃப்ரீயாகவே போட்டு வந்துச்சு. அப்புறம்